ஆட்டோ ஸ்டாண்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண் சடலம். பெண்ணின் கணவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்த உறவினர்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிடைத்த அதிர்ச்சி தகவல். பெண் ஆட்டோ ஓட்டுநர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டது அம்பலம். தப்பி ஓட முயற்சித்த பெண்ணின் கணவரை சுட்டு பிடித்த போலீஸ். பெண் ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் ஒன்று வந்திருக்கு. எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், நவாபாத் ஆட்டோ ஸ்டாண்ட்ல பெண் ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடக்குறாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்து கிடக்கிறது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் உயிரிழந்தது ஜான்சி நகரத்தின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநரான அனிதான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கும் அனுப்பி வச்ச போலீஸ் இதை ஆக்சிடென்ட் கேஸாவும் ஃபைல் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அனிதாவை யாரோ துப்பாக்கியால சுட்டு கொலை செஞ்சதா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால அனிதாவை கொலை செஞ்சது யாரு, அவங்களுக்கு யார் கூடயாவது முன்பகை இருந்துச்சான்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. நவாபாத் பகுதியில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையே எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க போலீஸ். இதுக்கிடையில அனிதாவோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அனிதாவின் கணவர் முகேஷ் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதை வச்சு போலீசார் முகேஷை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அதுபடி சிக்னல் அங்க உள்ள ஒரு காட்டு பகுதியில காட்டி இருக்கு. போலீசார் நேரா சிக்னல் காட்டின இடத்துக்கு போயிட்டு அங்க பதுங்கி இருந்த முகேஷை பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் பல பகீர் உண்மைகள் வெளியில வந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஜான்சி பகுதியை சேர்ந்த முகேஷும் அதே பகுதியை சேர்ந்த அனிதாவும் ரொம்ப நாட்களா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட காதலுக்கு ரெண்டு பேரோட பெற்றோர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தங்களோட காதல்ல ரொம்ப தீர்க்கமா இருந்த ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்து யாருக்கும் தெரியாம அங்க உள்ள ஒரு கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தம்பதி நிம்மதியா தங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதுக்கெல்லாம் இந்த தம்பதிக்குள்ள சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. இதுக்கிடையில அனிதாவோட நடத்தையிலையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு முகேஷ். மனைவிய போட்டு அடிக்கிறது, செல்போனை கொடுக்காம சித்திரவதை பண்றதுமா இருந்திருக்காரு. இதனால நொந்து போன அனிதா இனி இவனோட வாழ்ந்தா நம்ம எதிர்காலமே கேள்விக்குறியாகிறோம்னு முடிவு பண்ணி முகேஷை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சொந்தமா ஒரு ஆட்டோவை வாங்கின அனிதா நைட்டு நேரத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பயனாளிகளுக்கு சவாரி ஓட்டி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில அனிதா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால அவங்க மேல முகேஷ் கொலை வெறியில இருந்திருக்காரு. அவங்க வேற ஒரு ஆண் கூட பழகிக்கிட்டு இருக்கிறதா நினைச்ச முகேஷ் அவங்கள பழி வாங்கவும் திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக தன்னோட நண்பர்கள் 2 பேர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கொலைக்கான ஸ்கெட்சையும் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அனிதா சவாரிக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சம்பவ இடத்துக்கு போன முகேஷும் அவரோட நண்பர்களும் அனிதா கிட்ட பயங்கரமா வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்த முகேஷ் அவங்கள சரமாரியா சுட்டு கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளி முகேஷை தேடி இருக்காங்க. முகேஷ் அங்குள்ள ஒரு காட்டு பகுதியில பதுங்கி இருந்ததை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை சுத்தி வளைச்சிருக்காங்க. போலீஸ பார்த்ததும் முகேஷ் தப்பிச்சு ஓட பார்த்திருக்காரு. ஆனா அவரை துப்பாக்கியால காலிலேயே சுட்டு பிடிச்ச போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.